குறைய அப்படித்தான். நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. அழகா ஜோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க. என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன்னு. நான் தேஞ்ச கார்பனா? ఏమిటి అది నాకు అర్థం కానే లేదు. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதான் 2 கம்பி, இதான் 2 கார்பன். இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். అది ఎలాగండి? இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய. இப்ப நான் உன்னை தொடுவேன், எப்படி இருக்குன்னு பாரு. இப்படித்தான். நீ என்ன தொடு, அப்படித்தான். கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு, அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் ஆண்டி. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எத? விநாயகர் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது. ஆஹா, ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும் பாப்பான். ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டு. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும்னு கேட்டுச்சு, அதுதான். ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா நானு? சும்மா இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா ஒன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுத கூட தூக்குறதுல இருந்து. ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய் இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். என்ன அப்படி பாக்குற? நானும் உன்ன மாதிரி செத்தவன் தான். கண்டெய்னர் லாரி பாடி போஸ்ட்மார்டம் பண்ணி வந்திருக்குது. ஆமா, ரொம்ப நேரமா உள்ளார பாத்துட்டே இருக்கீங்க. யார பாக்குற? ஒரு சிலை ஒண்ணு போச்சு பாரு, சிலு சிலுன்னு. யோ, அது என் பொண்டாட்டி. அத பத்தி எனக்கு என்ன கவலையா? உனக்கு என்ன கவலையா? ஏய், நீ செத்தும் அலும்பு தாங்க முடியலையா? கல்யாணம் ஆன ஒரு பொம்பை. ఏమి సమీ అవసరంగా వచ్చారా? నేను வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல. நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ఏమి సమీ ఇది? నేను అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు, ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు. சாமி, మీ మనసులో ఏమో ఉంది. உந்தி உந்தி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். చెప్పు சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பற்றக்கூடாது. இல்லம்மா, என் மனச திறந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ఏమి సామి, నెలకరి తారు ఎంత కరుపు, అది నాటుకు ఎంత తేవంగా ఉంది. అలాగనే నువ్వు నాకు. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூசுக்குள்ள பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்ன பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, అదంతా లేదు. నేను ఇక్కడ కూటిட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், சவ்வாது, ரோஜா, மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பாரதேசி நாய், எங்க நின்று என்ன பேசு பாரு. சாமி குறும்பு, நீ என் மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடர புள்ள நேசம். ஆபரேட்டர் சார் சொல்றாரு. பேச ஏண்டா, எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா, காதுல கண்ணுதான் இல்ல, மூக்கு மாடா இல்ல? சரி சரி, இங்க நாரதோடு இருக்கட்டும். ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. தாலி கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயன் ஒரு 5-6 கப்பல் வச்சிருக்கிற, அவர் 1.5 கப்பல் வச்சிருக்கா. உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாயை அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற. அவ பினாயில் தெளிக்கிறா. 2 கழுதி ஒன்னா சேரக்கூடாதா?
அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும்ண்ணே. இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா ஐயா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறா. சும்மா இருக்கண்ணே, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்க, விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலையன் வேலைய? கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே. யாரு சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி ரெண்டு ரெண்டரை சாமி இதே வீடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா 2 பேர் நின்னு பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், 2 பேர் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி குசுண்டி சாமி. ச்சே, ஏற்கனவே மணக்குது. சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு அது பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாண்டமா பேசுது? சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி கிழமெல்லாம் ஒத்துக்காதே சாமி. அவனு உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது. காசு சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு. நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா? சாமி இதை ஐயோ, வாடன் மச்சான் வரானே. ஏய் மாஸ்டர், ஒரு டீ கொடுப்பா. என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு. குடு. சிங்கு, பஞ்சாப் எப்படி இருக்கு? பஞ்சாப் மாதிரியாவே இருக்கு. நீ ஒருத்தன் தாயா பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆமா, எப்படி தமிழ் நல்லா பேசுற? அங்கே தமிழ் படிக்க கூடாது சட்டம் இல்லையே. என்ன பிசினஸ்? ஹோல்சேல். ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா? இல்லை, செங்கல், சிமெண்ட், சுண்ணாம்பு. சிங்கு, சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். சுண்ணாம்பு சுப்பிரமணியம் ஒரு சொறி நாய். அவனை சுண்ணாம்படிக்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, என்னை ஏமாத்திட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான். சுப்பிரமணியத்தை திட்டாதே. கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சியே அவன் செலவு இல்லாம கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நீ ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கிடைச்சா படம் என்ன, அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன். ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானே. என்ன சிங்கு, பல்லுவலியா? இல்லை, சமாதின உடனே நம்ம அப்பா சமாதி ஞாபகம் வந்துருச்சு. அப்பனுக்கு சமாதி தானா? அப்ப மொத்த குடும்பத்துக்கு சமாதி தான். அப்ப நான் வரட்டுமா? என்ன தீர்த்த சாப்பிட பழக்கம் உண்டா? இல்ல, எங்க இதுல இப்படிதான் வணக்கம் சொல்லு. ஏற்கனவே மூஞ்சி லட்சணம், இதுல கைய வேற வச்சு மறைச்சுக்க. ஒரு டீ போடுப்பா. வாடா நெட்டிலிங்கம், எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம்னு வளர்ந்திருக்கிறியா? ஆமா. எங்கடா உன் தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம்? சார் அவரு பஞ்சாபி வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சாபி வேஷத்திலியா? இப்ப என் கூட பேசினது அவன்தானா? நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான்னு. ஆஹா, ஏமாத்திட்டானே. ஐயோ வாடன். சலாம் அலைக்கும். மாலிகம் சலாம். என்ன சேக்கே, கடைக்கு வெளியே ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கிற? துபாய்க்கு ஆள் எடுக்க வந்திருக்கு. ஆள் எடுக்கவா? என்ன வேலைக்கு? என்ன கிணறுல தூரு வாரணும். ஏன் நீங்க தூர் வர மாட்டீங்களாக்கோ? இல்ல, நம்ம ஆளை வச்சு இறங்கி தான் தூரு வாருவோம். நல்ல சம்பளம் தாரேன், வேலை இல்லைன்னா என் கூட வந்துருங்கோ. வேலை இல்லைன்னா வந்துருவேன், ஆனா ஒரு வேலை இருக்கே. என்ன வேலை? நான் ஜெயில விட்டு விலகி ஒரு நாயை தேடிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இருக்கிறது நாய் ஜெயிலா? நாய் கேதியா ஜெயிலு? ஒரு சுண்ணாம்படிக்கிற சொறி கழுத என்னை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு.
அத நான் பிடிக்காம விட மாட்டேன். அப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கு, நான் வேற எல்லாம் பாத்துக்கிட்டு. பாத்துக்க போ. சார், என்னடா நம்ம சுப்பிரமணியம் அரேபிய வேஷத்துல வந்தார பாத்தீங்களா? என்னது அரேபிய வேஷத்துல வந்தது சுண்ணாம்பு சுப்பிரமணியமா? கொஞ்சம் உட்காரு. ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்க. இதாண்டா உனக்கு கிளைமேக்ஸ். ஆண்டவா, இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்தணும். சாமி யாரு? சுவாமி, அடியன் பாவாத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி? ஓ, நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணுன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோசனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாடன் தங்கச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோசனமே கிடையாது. நீ தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்குற. நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. சாமி சீக்கிரம். இப்ப கண்ணை திறந்து பாரு மகனே. வாடன் சார். ஐயோ சார். ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா நீ? போலீஸ் இலாக்கா தாண்டா மாறி வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார், உங்க தங்கைக்கோர் கீதம். அத ஜெயில்ல வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ. எப்படி தப்பாகுங்கிற? என் பையன் உன் பொண்ணு எடுத்து தாலி கட்டலாம், முறைதானே? முறை இருந்து என்ன பிரயோஜனம்? 4 காசு சம்பாதிச்சு சொந்த கால நிக்கிற தகுதி அவனுக்கு இல்லையே. ஏன் பொண்ணு ஒரு அட்வொகேட், அவ படிப்பு என்ன, அவ அழகு என்ன? ஓ பையன் ஒத்தே வரமாட்டான். நீயும் நானும் ஒத்து போயிட்டா அது கூட ஒத்து போயிடும். எப்படி? என்ன, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறது, நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் செத்து போனாலும் என் பொண்டாட்டி உன் கண்ணு கையா அவன் மேல படக்கூடாது. நீயும் செத்துட்ட, நானும் செத்துட்டேன். அப்புறம் நமக்குள்ள எதுக்கு உறவு முறையெல்லாம்? பேசாம ஒண்ணு பண்ணு, இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஓடி போயிடு. ஐயா, என் இடத்துக்கே வந்துட்டு என் பொண்டாட்டி மேல கண்ணை போட்டுட்டு என்ன வெளியே போ சொல்றானே. எல்லாம் அவளால வந்த வேணாதான். அங்க இருக்கண்ணே, அங்க இருக்கண்ணே. நல்ல கட்டை, நல்ல பேரு. கைய விடியா. என்ன அங்கேயே பாக்குற? இப்ப வெளியில வருவால. மறுபடியும் திரும்ப திரும்ப வரதுக்கு இது என்ன கூரியர் சர்வீஸா, அப்பள சர்வீஸ்? இத பாரு சாம்பு, ஏன் ஆத்தக்காரர் பேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிற விஷயம்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி டேமேஜ் ஆகும்? அங்கே இருக்க நீ ஒண்ணு படுன்னு சொல்லு, இல்ல படாது சொல்லு. படாது 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 ஒரு தடவைக்கு 3 தரம் சொல்லிட்டேன். இனிமே இத பத்தி பேசப்படாது. பிச்சு, உன் கல்யாண பேச்சு எடுத்தாலும் அங்கே இருக்க நீ படாது படாதுங்கறா. போற போக்குல நீ பெர்மனன்ட் பேச்சுலராவே இருந்துருவியா? வானதி, நீங்க இருக்கிற நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஏன், என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதோ பார், நீ அந்த கேப் டிரைவரோட கொஞ்சம் பேசுற பார், அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னைக்கா ஒரு நாள் டீசல் இல்லைன்னு சொல்லி பாதியில உன்னை இறக்கி விட்டுட்டு டாடா காமிச்சு போயிடுவான். நான் உன் மாமா பையன், நேக்கு என்ன குறைச்சல்? இதோ பார், உங்க அம்மா மண்டையை போட்டாங்கன்னா அவ்வளவு சொத்து நமக்கு தான், அப்பளம் கோழி உட்பட. அதுக்கப்புறம் நீ மிளகு அப்பளகிட, நான் கடுகு அப்பளகிட. நீ அரிசி அப்பளகிட, நான் உளுந்து அப்பளகிட. நீ இட, நான் இட. இடையில யார் கேப் டிரைவரே? நாம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிரலாமே. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படி பேசுறியே. துப்புரா தொடச்சிட்டா போகுது, இதுல என்ன வெக்கம்? அடுத்தவங்க சொத்துக்கு அலையாத. 4 காசு சம்பாரிச்சு சொந்த கால நிக்க பாரு. இப்பவே சொந்த கால்ல தான் நிக்கிறேன். நான் சொன்னது உத்தியோகத்தை. உத்தியோகம் புருஷ லட்சணம். யாரா புருஷ லட்சணம்? பொண்டாட்டி ராஜ்யம் சினிமா பேரா சொல்லிட்டேன். பிராது பிராதுங்கற வானதி இந்த ஜந்துவோட பேசப்படாதுங்கற. இதுகிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஆத்துக்கு பண்ண நாள அப்பளம் மாதிரிடலாம். என்ன பார்த்தா ஜந்து வாட்டமா தெரியுது. நல்ல வேளை எங்க அம்மா உன்னை அந்த லிஸ்ட்லயாவது சேர்த்தாங்களேன்னு சந்தோஷப்படு. ஜந்து வந்தா நான் ஒரு இந்து. மாமி, கரெக்ட்டா சொன்ன டைம்க்கு வந்துட்டீங்களே. அப்போ ஏற்கனவே ப்ரோகிராம் ஃபிக்ஸடா? ஆமா, பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா வந்துட்டாரு. ஐயோ, மாப்பிள்ளை இப்படி பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. இல்ல மாப்பிள்ளை, நான் எல்லாத்துலயுமே கரெக்டா இருப்பேன். என்ன, நான் சொந்த காலில் நிக்கிறேன்ல. காலை உடைக்கிறேன். ஐயோ, மாப்பிள்ளை காத்துட்டே இருக்காரு. நீக்கு கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் போயேண்டி. மாமி, இந்த கார் என்னது, இந்த காதலி என்னது? இந்த கியர் அப்படி போட்டு ஒரு மிதிச்சேன்னு வைங்க, வண்டி எப்படி போகுது பாருங்க. ஆஹா, மாப்பிள்ளை ஸ்டைலே தனி. அத்தை, ஒருத்த கூட கார்ல ஏத்தி அமிச்சிட்டு ரசிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நேக்கு என்னடா வெக்கம்? என்ன கூட யாராவது கார்ல ஏத்தின்னு போனா நான் கூட தான் போவேன். நீ காரை நான் புல்டோசரே விட்டு ஏத்துறேன். மாமி, ஆத்து பக்கம் போறேன், வரல. வந்துட்டேன். ஓ முரளியா, என்ன ஆத்துல தோப்பினர்ல சௌக்கியமா? ஆமா, இப்ப என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்க? 4000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். அப்படியே அவன் முகத்துல காரி துப்பு. அப்போ அது உனக்கு புத்தி வரட்டும். நீ வண்டியை கலப்பு. என்னடா
என்னடா இது ஆள் ஆளுக்கு என் மூஞ்சில காரி துப்பிட்டு போறாங்க. என் மூஞ்சி நான் ரயில்வே ஸ்டேஷன் எத்தி தொட்டியா? முடியாது முடியாது முடியவே முடியாது. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இதுக்கு மேலயும் பொறுத்துக்கிட்டா வானதி அந்த பசுபதி கேப் டிரைவர் கேட்ச் பண்ணி போயிடுவான். ஏய், ஏன்டா புலம்புற? நீ என்ன பண்ற? அவ வீட்டுக்குள்ள குதிச்சு வானதி இருக்காளே அவளுக்கு தெரியாமலே தாலி கட்டிடு. அப்பா என்ன அவளுக்கே தெரியாம தாலி கட்டினா அந்த தாலி நான் தான் கட்டேன்னு எப்படி மத்தவங்க ப்ரூவ் பண்றது? விஷயம் வில்லங்க ஆயிடக்கூடாது, வெளியிலயும் தெரியணும், அவ்வளவுதானே. உன் காதை கொடு. நீ வீட்டுக்குள்ள போற, வானதி இருப்பா, உன் பலாத்காரத்தெல்லாம் பிரயோகப்படுத்தி அவளை வாந்தி எடுக்க வச்சிருவான். அட பாவி, நான் பெத்த மகளை அநியாயமா கற்பழிக்க போறியாடா? நீ உருப்பிடுவியா? நீ நாசமா போவ. ஐயோ, இவ்வளவு கதவை திறந்து ரூட்டு போடுறாளா? ஏய் வேணாண்டி, உன்னை நாசமாக்கிடுவானுங்கடி. ஐயோ, நான் உயிரோட இருக்கும் போதே கேட்க மாட்டீங்க. பாடி ஆனவன ரொம்ப வசதியா போச்சு. ஐயோ, கதவை திறந்துட்டாளே. கொலுசு போட்டுக்கிட்டு மோகினி போய்கிட்டு இருக்குதுடா. ஐயோ, என்ன அதை தேடி இது வந்திருக்கு? இது ரெண்டு சேர்ந்து நம்ம ரூம்ல குடும்பத்தை போதா? அவங்க சிரிக்குதுடா. சிரிச்சா பரவாயில்லடா, பிட்டா டூயட்டே பாடும் போல் இருக்கே. டூயட்டா? யாரோட? அப்பா, இந்த பிச்சைக்காரங்க தொல்லை காலங்காத்திலே தாங்க முடியல. அந்த வீட்டுக்கு போ. அப்பா, நான் விச்சு வந்திருக்கேன்ப்பா. ஏய் விசுவா, என்னடா அது கண்ணு வீங்கி இருக்கு சுக்கராச்சாரிய மாதிரி? நேத்து ராத்திரி போனியே, காரியத்தை முடிச்சமா வந்தமா இல்லாம அங்கேயே செட்டில் ஆயிட்டியா? ஆமா, போன காரியம் என்ன ஆச்சு? அட பாப்பா, என்ன அப்படியே சாஸ்திர சம்பிரதாயத்தோட உள்ள அனுப்பிச்சு வச்சு பாரு. அந்த வயித்துல கொட்டிக்காதப்பா. நான் போறதுக்குள்ள வானதி வெளியே வந்தாளா? பசுபதி ரூமுக்குள்ள போயிட்டா. என்னது? ஆமா, பசுபதி ரூமுக்குள்ள போயிட்டாளா? உள்ள போனவ கதவு சாத்திட்டு கால்ல வரைக்கும் வரவே இல்ல. ராத்திரி பூரா ஒரே கண்ணுல பார்த்து ஒரு கண்ணு அவுட்டு. ஏன்டா ஒரே கண்ணுல பாக்குற? ரெண்டு கண்ணு இருக்குல்ல, மாத்தி மாத்தி பார்க்க வேண்டியதானே மடையா? உனக்கு நான் சொல்லி கொடுத்த பாடத்தை அவன் படிச்சு பாஸ் பண்ணிட்டா, நீ இருக்கிய. மாமா, என்ன அப்பனும் மகனும் ஒரே குழப்பத்துல இருக்கீங்க போல இருக்கே. அது குழப்பம்னா அது சாதாரண குழப்பம் இல்ல, குழப்பத்தோட உச்ச கட்டத்துக்கே போயிருக்கோம். நேத்து ராத்திரி இந்த காலனில ஒரு இது நடந்துதான்னு. எது? எதுன்னா இது, அது அதாவது அது நடந்துதான்னு இதுக்கு தெரியணும். ஓ, அதுவா? இதுல என்ன சந்தேகம்? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுனே வச்சுக்கோங்க. அப்பா அப்பா, என்னப்பா முடிஞ்சிருச்சு? அரை குறைமா சொல்லிட்டு போறா. இருடா, போய் ஃபுல்லா விசாரிச்சுட்டு வரேன். விசாரிச்சுட்டு வந்தா மட்டும் போதாது, என்கிட்ட சொல்லணும். சொன்னா மட்டும் பத்தாது, செய்யணும். உண்டாம். என்னடா போயிட்டு வாங்க. பயமுறுத்துறிய கூப்பிடுற மாதிரியே இல்லையே. வானதி கண்ணை எங்க வச்சுட்டு வர? ஐயோ மாவெல்லாம் கொட்டிடுது. ஆமா மாவு கொட்டிடுது. இந்த பாரு, கொட்டின மாவு அள்ளிடலாம், அள்ள முடியாதெல்லாம் கொட்டிடுதுன்னா என்ன பேத்துற? நேத்து ராத்திரி இந்த காலனில ஒண்ணு நடந்திருக்கு, அது முடிஞ்சுடுதான் எனக்கு தெரியலையே. அது நேத்தா முடிஞ்சுடுதே. உனக்கும் தெரியுமா? இந்த காலனில நேக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. இது வானதி எங்க? அவ உள்ள இருப்பா, போய் பாரு. வானதி, குழப்பாம சொல்லு, என் முகத்தை நேருக்கு நேர பார்த்து சொல்லு, அது நடந்துதா? நீங்க நினைச்சது நடக்கல, நினைக்காதது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னது குழப்பறாளே, ஒண்ணுமே புரியல.